ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு உரையாற்ற இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி செய்யப்பட்டுகின்ற அந்த வருகையாக இருக்கும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக இந்த கூட்டமானது இருக்கக்கூடும். சகோதரர்களே, நேற்று தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மும்பையினுடைய மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றிருக்கிறது. மும்பை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலையும் கூட நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. நம்மளுடைய தெற்கில் சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் முதல் முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. நம்மளுடைய தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு 5 வாக்குறுதிகளை தமிழக வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல இன்றைக்கு நம்மளுடைய வெற்றி, மகாராஷ்டிராவுடைய வெற்றி, திருவனந்தபுரத்தினுடைய வெற்றி, தமிழகத்திலும் அந்த வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது, நேரமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய வருகைக்காக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகளை தொடங்கி நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நாங்கள் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 125 நாட்கள் வேலை வாய்ப்பு கொண்டு 100 நாளில் 125 நாளாக உயர்த்தப்படும் என்ற சட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் அவர்களுடைய அறிவிப்பில் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று சொல்லுவதை நாம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னா 23ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க, ஸ்டேஜில் பாருங்க. சாத்தியக்கூறுகள் இருக்கிறத மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லும், அதை மட்டும் தான் செய்வோம். ஆனால் அது எல்லாமே ஆட்சி வந்த பிறகு அதுக்கான வேலை அதுக்கான திட்டங்கள் தயாரிப்போடு தான் நம்ம செய்வோம். நம்ம ஒன்றும் திமுக மாதிரி ஏமாத்துகின்ற தேர்தல் அறிக்கைகளை கொடுப்பவர்கள் நாங்கள் அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி எதை செய்ய முடியுமோ, எது சாத்தியங்கள் இருக்கிறதோ அதை தான் கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை எவ்வளவு வேகமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளுடைய வளர்ச்சியுடைய வேகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே வளர்ச்சியுடைய வேகம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு நாம் கொடுக்கின்றோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு திமுக காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோட நிலைப்பாடு என்னவாக? ஆனால் அது எல்லாமே எங்களுடைய ஆல் இந்திய தலைவர்கள் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸுடைய நோக்கம் எங்களுடைய பிரதமர் அவர்கள் வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையை எங்களுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதை உங்களுக்கு இடத்துல ஷேர் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய டூர் ப்ரோக்ராம். டென்டேட்டிவாக வருங்கன்னா வந்தோடனே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஆனால் அது எல்லாமே நீங்கள் அன்னைக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு பார்த்துக்கோங்கண்ணா. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. அண்ணா அது எல்லாமே இந்த பற்றி கூட்டணி பற்றி எல்லாருமே நீங்கள் அந்த இதோட பொதுக்கூட்டத்துக்கு பிறகு எங்களுடைய செயல்பாடுகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு பியூஷ்கோயல் கூட தெரிவிச்சிருக்காரு நேற்றைய தினம். ஆமாண்ணா, அதுதான் சொல்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். இது தேர்தலில், தமிழக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டம். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த கூட்டத்தினுடைய தொடக்கம் மிகப்பெரிய தொடக்கமாக எங்களுடைய அந்த கூட்டமானது இருக்கும். ஆனா 23ஆம் தேதி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.